அனைவருக்கும் வணக்கம். நாம் பார்த்து கொண்டிருக்கும் ஸ்ரீ மகாபாரதத்தில் இப்பொழுது பார்க்கப் போவது 6வது அத்தியாயம். ஷெவணருடைய ஜனனமும் அக்னிக்கு பிருகு சாபமும். இவ்வாறு அந்த அசுரன் என்ன செய்கிறான்னா, அவளை தூக்கிட்டு அவன் மேலே பறந்து போகிறான். ஒரு பன்றி வடிவாக எடுத்துட்டு அந்த பன்றி வடிவத்தோடு அவளை தூக்கிட்டு போகிறான். அந்த புலோமையை தூக்கிட்டு போகிறான். அந்த ராட்சசன் அசுரன் ராட்சச குலத்தில் பிறந்து அசுர குணத்தை கொண்டவன். ஸோ குணங்களை பொறுத்தபடி தான் மாறும். குலம் எதில் வேணால் பிறந்திருக்கலாம், ஆனால் குணத்தின் அடிப்படையில் நம்முடைய பண்புகள் மாறுகின்றன. அவ்வாறு அவன் தூக்கிட்டு போகும்போது அந்த கர்ப்பவதியான அவளுடைய கர்ப்பத்தில் இருக்கும் அந்த சிசுவானது அது கோபம் கொள்கிறது. அந்த பிருகுவின் சிசுவானது கோபம் கொண்டு வெளியில் வந்து விழுந்து விடுகிறது. அப்போ இவன் நீராய் அவன் போயிடுறான், அப்படியே தண்ணியாக விழுகிறான். அப்போ இந்த புலோமை ரொம்ப அழறா. அவள் அழ அந்த தண்ணீர் பெரிய நதியாக பெருக்கெடுத்து அதற்கு வதூசரை என்று பெயர் வைக்கிறார் பிரம்மா. தன்னுடைய மருமகள் அழறதை பார்த்து பிரம்மா அவளை ஆசுவாசப்படுத்துகிறார். இப்படி இருக்கும்போது இவ்வாறு தான் இந்த கர்ப்பத்திலிருந்து நழுவி தானே விழுகிறார் ஷெவணர். இந்த பிருகு தன்னுடைய புத்திரனை பார்க்குறாரு. இவன் இந்த புத்திரனை எடுத்துகிட்டு வந்துடுறா. பிருகு புத்திரரை பார்க்குறாரு. பார்த்துட்டு ரொம்ப கோபம் வருது. என்னோடய பாரியை பற்றி சொன்னது யார் அந்த ராட்சசன் கிட்ட அப்படின்னு கோபமாக கேட்குறார். அப்போ அந்த புலோமை சொல்கிறா, அக்னி தான் சொன்னார் அப்படின்னு. உடனே அக்னி மேலே ஒரு கோபம் வந்துடுது. நீ இனிமேல் எல்லாத்தையும் பக்ஷிக்க கடவாய், நீ எல்லாத்தையும் சாப்பிடுவேன் இனிமேல் அப்படின்னு சாபம் கொடுத்துட்றார். இதோட 6வது அத்தியாயம் முடியுது. தொடர்ந்து 7வது அத்தியாயத்தில் அக்னிக்கு கோவம் மறைஞ்சு கொள்கிறதும் பிரம்மா சமாதானப்படுத்தி மறுபடியும் சந்தோஷம் அடைகிறதுமான அந்த அத்தியாயம் வருது. அந்த பிருகுவினால் சபிக்கப்பட்ட அந்த அக்னி என்ன செய்கிறாருன்னா, கோவம் வந்துடுறது. ஏன் விஷயத்தில் நீங்கள் இவ்வளோ கோவப்படுறது ரொம்ப தப்பு. நான் தர்மத்தை விடாதவன். நான் என்னை கேட்கும்போது எது உண்மையோ அதுதான் நான் சொல்லுவேன். என்னை ஒருத்தங்க சாட்சியாக வச்சு கேட்கும்போது நான் மாற்றி சொல்ல முடியாது. நான் உண்மையை மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும். ஏன்னா பொய் சாட்சி சொல்கிறவன் முன்னாடி 7 தலைமுறைக்கும் பின்னாடி 7 தலைமுறைக்கும் ரொம்ப தவறான ஒரு அவங்களுடைய வாழ்க்கையை கெடுத்துடுறான். அதனால் நான் அதை சொல்ல மாட்டேன். ஆனால் நீங்கள் நான் யாராக இருக்கேன், பிரிச்சுக்கிறேன் என்னோடய வடிவத்தை. வேதம் ஓதும்போது ஓம்காரமாகவும், ஹோமம் செய்யும்போது யாகம் செய்யும்போது நான் வஷட்காரமாகவும், சார்த சமயங்களில் நான் ஸ்வதாவாகவும், ஹோமம் செய்யும்போது ஸ்வாகாவாகவும் இருக்கிறேன். மீண்டும் சொல்கிறேன், வேதம் ஓதும்போது ஓங்கார வடிவாகவும், யாகம் செய்யும்போது வஷட்காரமாகவும், சார்தம் செய்யும்போது ஸ்வதாவாகவும், ஹோமம் செய்யும்போது ஸ்வாகாவாகவும் என்ற பெயரில் நான் அவரவர்கள் கொடுக்கும் அந்த ஹபிசையும் அந்த ஹோம யாக சார்ந்த திரவியங்களையும் நான் அந்தந்த லோகத்திற்கு, தேவலோகத்துக்கு, பித்ருலோகத்துக்கு கொண்டு சேர்க்கிறேன். அப்படி இருக்கும்போது என்னை நீங்கள் சாபம் கொடுத்தது சரியல்ல என்று அவர் தன்னை மறைத்து கொள்கிறார். உலகத்திலும் எந்த அக்னி காரியமும் நடக்கலை. எல்லாம் தேவர்கள்லாம் பிரம்மா கிட்ட முறையிடுறாங்க. அக்னி மறைத்து கொண்டு விட்டால் என்ன ஆகுது? எனவே அப்பொழுது எல்லா பொருட்களும் அவர் தன்னை மறைத்துக் கொள்கிறார். இவர் அப்பொழுது ரொம்ப பொறுமையாக பிரம்மாவானவர் அவரை கூப்பிட்டு பொறுமையாக சொல்கிறார். அக்னியை ஸ்துதி பண்ணுறார். எல்லா உலகத்துக்கும் நீ தான் ஆதியும் அந்தமாக இருக்கிற. உன்னுடைய கிரியையினால தான் 3 உலகமும் தாங்குகிறாய். உங்களுக்கு எல்லாம் ஈஸ்வரனே. அக்னியே, நீ இவ்வளோ சக்தி இருந்தும் நீ ஏன் இவ்வளோ கோச்சிக்காத? நீ தான் உலகத்தில் இருக்க எல்லா பொருட்களையும் பரிசுத்தம் செய்கிறாய். உன்னோட சொந்த சக்தியால் நீ பிரகாசிக்கிறாய், சிறந்த தேஜஸை இருக்கிறாய். சரி, இப்போ அவர் உனக்கு எல்லாவற்றையும் பக்ஷிக்க கடவான்னு சாபம் கொடுத்துட்டாரு. ஆனாலும் உனக்கு அதிலிருந்து ஒரு வழி நான் சொல்கிறேன். என்னென்னா, உன்னுடைய பின்புறத்தில் இருக்கிற ஜுவாலை தான் எல்லாத்தையும் பக்ஷிக்கும். உன்னோட சரீரம் எல்லாவற்றையும் ஃபுல்லாக எடுத்துட்டா கூட பின்புறத்தில் உள்ள ஜுவாலை தான் எல்லாத்தையும் எடுத்துக்கும். எப்படி சூரிய கிரணங்கள் தன் மேலே எது மேலெல்லாம் படுறதோ அதெல்லாம் சுத்தமாக்குகிறதோ, அதே மாதிரி உன்கிட்ட யார் வந்தாலும் அவரை நீ சுத்தப்படுத்துகிறாய். நீ சொந்த சக்தியினால் சுயமாக பிரகாசிக்கிறாய். அதனால் தேவர் பாகியத்தையும்
அவிர்பாகத்தையும் உன்னுடைய வாயில் தான் பெற முடியும். நீ கொஞ்சம் தயவு செஞ்சு அதை வாங்கிக்கோ என்று நயமாக, அன்பாக, ஆறுதலாக புகழ்ந்து சொல்கிறார். அதை கேட்டதும் அக்னி அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லி பிரம்மா உட்பட எல்லாருக்கும் அவருடைய கட்டளைப்படி அவர் ஏற்றுக்கொள்கிறார். அவருடைய மனம் அமைதி அடைகிறது. அப்போ தேவர்களும் ரிஷிகளும் சந்தோஷம் அடைந்து மறுபடியும் எல்லா பூஜை புனஸ்காரங்கள், ஹோமங்கள், யாகங்கள், ஓம்காரம், வஷட்காரம், ஸ்வதா எல்லாம் நடக்க ஆரம்பிக்கிறது. இவ்வாறு அக்னியும் துயரம் நீங்கி சந்தோஷமடைந்தான். இதுதான் அக்னி சாபத்தை பற்றிய கதை. பிறகு அந்த புலோமா என்னும் அசுரனுடைய நாசமும் ஷெவணருடைய ஜனனமும் இவ்வாறே நடந்தன என்று சௌனகாதி முனிவர்களிடம் சூத்த புராணிகர் கூறினார். இத்துடன் 7வது அத்தியாயம் ஆதி பர்வத்தில் முற்றிற்று. ஸ்ரீ ஹரையே நமஹா. ஆண்டவன் அருள்.